தாவேக்காரங்க யாருமே வந்து பேச்சு நடத்தல. திரிஷாவோட டீமு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆர்எஸ்எஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட நண்பர். என்ன சார் டீம் இருக்கு? அவங்க நடிகை தானே? நடிகை தான். இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து உளமாரா வந்து திருமணம் பண்ணிக்க போறாங்க. அவங்க வீட்டுல தானே இவர் இருக்காரு. அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. எல்லா கட்சி முடிவுகளும் எங்க வச்சு எடுக்கிறாங்க? நடிகை திரிஷா வீட்டுல தான் வச்சு எடுக்கிறாங்க. அது எப்படி நீங்க இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க சொல்றீங்களா டெல்லிக்கு கரூர் ஸ்டாம்பேட் நடக்கும் போதும் அவங்க வந்து அந்த வாகனத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல, ஒரு முன்னணி பத்திரிகையாளர், ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் வந்து தொடர்ச்சியா வந்து சொல்லிட்டு இருக்காரு. 64 ட்ரோன் வச்சு எடுத்தாங்க, சினிமா ஷூட்டிங் தான் வந்து இது எடுத்தாங்க, அதுக்குள்ள வந்து ஒரு நடிகை, முக்கியமான நடிகை இருந்தாங்க, பேர் சொல்ல விரும்பல, மாண்பின் பேருக்குன்னு அவர் வந்து சொல்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா இவர் டெல்லிக்கு 15ஆம் தேதி என்கொயரிக்கு 14ஆம் தேதியே போறாங்க. 13ஆம் தேதி இரவே நடிகை திரிஷா வந்து சென்னையில இருந்து மும்பை போயிட்டு, மும்பைல இருந்து டெல்லிக்கு வந்து போயிட்டாங்க. வேணா சொல்லுங்க அவங்க எங்க ஸ்டே பண்ணாங்கன்ற ஹோட்டல் டீடைல்ஸ் வரைக்கும் என்னால சொல்ல முடியும். ஸோ அங்கதான் வந்து முடிவுகளே எடுக்கப்படுது. நடிகை திரிஷா வச்சுதான் இங்க எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுதுன்னும் போது சிடிஆர் நிர்மல்குமார் யாரு? சிடிஆர் நிர்மல்குமார் இங்க வேலையே கிடையாது. இவரும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் தான். ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஓடி வந்தவர் தானே இவரு.